மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சத்குரு அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு சென்ற 7ஆம் தேதி. அந்த ட்வீட் என்னன்னா, அவர் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போட்டிருந்தாரு. தமிழில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது என்னன்னா, தமிழக கோவில்கள் அரசு நிர்வாகத்தின் பிடியில் உள்ளது. பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்தி ஸ்தலங்கள், புனித தலங்கள் சேதப்படுத்தப்படுகிறது. ஆலயங்கள் பக்தர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும். ஆலயங்கள், இந்து ஆலயங்கள் பக்தர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதுக்கான நேரம் வந்துவிட்டது. அதிகாரிகளும் அரசியல் சக்திகளும் அல்ல அப்படின்றாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 1940களுக்கு அப்புறம் 47களுக்கு அப்புறம் இந்து கோவில்கள், நம்ம சுதந்திரமானதுக்கு அப்புறம் இந்து கோவில்கள், முக்கியமாக தமிழ்நாட்டை மட்டுமே எடுத்து பேசுவோம். தமிழ்நாட்டில் இந்த இந்து கோவில்கள் சுமார் 36,000க்கும் மேற்பட்ட கோவில்களை அரசுடைமையாக்கப்பட்டுச்சு. அரசு எடுத்து நிர்வாகம் பண்றாங்க. இந்த குறிப்பிட்ட காலத்தில் பெரிய லெவலில் இந்து கோவில்கள் சேதமடைஞ்சிருக்கு. இந்து கோவில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுடைய சொத்துக்கள் மிக மோசமான முறையில் பராமரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு கோவிலுக்கு சொந்தமான ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கோவிலுக்கு சொந்தமான வணிக வளாகங்கள் இருக்கலாம். அந்த வளாகங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த கோவில்கள் இயங்குது. அந்த கோவில் சார்ந்த ஆன்மீக பணிகள் செய்யணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கோவில், அது பெரம்பலூர் ஆகட்டும், இந்த பெரம்பலூர் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கோவில், அந்த கோவிலில் அரசுடைமையாக்கப்பட்டுச்சுன்னா அந்த கோவிலுக்கான வருமானம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகம்ன்றது, அந்த வருமான வழிமுறைகள் என்ன, செலவினங்கள் என்ன, இது வெளிப்படைத்தன்மையோட சரியாக நிர்வாகம் பண்ணணும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல வேணால் பாருங்கள், அந்த குறிப்பிட்ட கோவில் சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய கடைகளுடைய வாடகை, அதனுடைய விவசாய நிலங்கள், மற்ற இடங்கள், இது எல்லாமே மிக மோசமான அளவில் இங்கே தனியாருக்கு வாடகைக்கோ இல்லை குத்தகைக்கோ கொடுத்துருப்பாங்க. ஒரு 25,000 வர வேண்டிய வாடகைக்கு வெறும் 500 ரூபா மட்டும் வாங்கியிருப்பாங்க, இல்லை 500 ரூபா 1000 ரூபா. ஆனால் 25,000 கொடுக்கலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அங்கே தான் அரசியல் கட்சிகள் உள்ள வருது. அதனால அவங்க சொல்றாங்கன்னா, அதிகாரிகளும் அரசியல் சக்திகளும் அல்லன்னு ஏன் தெளிவுபடுத்துறாங்கன்னா, இங்கே அரசியல் உள்ள வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அந்த கோவிலுடைய நிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிலங்கள் யாருக்கு ஒதுக்கப்படுன்ற அதிகாரம் இந்த அதிகாரிகள் கையில் வந்துடுது. இந்த அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்றாமல் செயல்படுறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு 25,000 மதிப்புள்ள ஒரு கடையுடைய வாடகைக்கு பதில 500 ரூபா வாங்குற மாதிரி டீல் பண்ணிடுறாங்க. மீது 20,000 ரூபாய் யாருக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 20,000 ரூபாய் யாருக்கு போகுது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு கடையுடைய வாடகை 20,000 ரூபாய் யாருக்கு போகுதுன்னா, இந்த கோவில் நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு பதிலாக அதோடைய வருமானம் திசை திருப்பப்பட்டு இங்களுடைய அரசியல்வாதிகளுடைய பினாமிகளுக்கும் இல்லை அரசியல்வாதிகளுடைய சொந்த பந்தங்களுக்கு போகுது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, கடந்த 50 வருடங்களாக இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஒரு பக்கத்து வருமானங்கள் திருடப்படுது. நான் திரும்ப சொல்றேன், இது கடையுடைய வாடகை மட்டும் கிடையாது. நீ கடையுடைய வாடகை மட்டும் நினைச்சிடாதீங்க, இங்க பல்வேறுபட்ட அளவில் ஆக்கிரமிப்புகள் இருக்குல்ல. 36,000 கோயில்கள் நடத்தக்கூடிய இந்த இந்து அறநிலைத்துறை ஏதாவது ஒரு கோவில் முன்னாடி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏதாவது ஒரு கோவில் முன்னாடி நீங்க சைவ வைணவ தலங்கள் எதுவும் எடுத்துக்கோங்க, அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில் முன்னாடி அந்த சைவம் கோவிலா, சைவம் சார்ந்த அந்த ஆன்மீக நெறி சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இல்லை நோட்டீஸ், இல்லாட்டி ஏதாவது ஆன்மீகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான பணிகள் ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இந்து அறநிலையத்துறைன்னு சொல்கிறாங்களே, அப்போ சைவ நூல்கள் ஏதாவது ஒன்று அங்கே வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாளில், ஏதோ ஒரு விசேஷ நாளில் மக்களுக்கு அந்த நூலை கொடுக்கணுமா இல்லையா? ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கறது அவங்க முக்கிய பணியா இல்லையா? வருமானத்தை மட்டும் எடுக்கிறதல்ல வேலை, நிர்வாகம்ன்றது ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கறது, அது செஞ்சாங்களா? கிடையாது. ஏன் நம்ம இதை கேட்க வேண்டியிருக்குன்னா, வருமானம் இருந்தாலும் இந்த மாதிரி சேவைகளை ஒழுங்காக பண்ண முடியும். அப்போ வருமானங்களை முறைப்படுத்தி ஆகணும். இது புரியுதா? இந்த வருமானம்ன்றது வெறும் உண்டியல் காசு மட்டும் கிடையாது, நம்முடைய நன்கொடைகள் மட்டும் கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே நம்முடைய பாரம்பரியப்படி பார்த்தப்ப கூட இங்கே ஒவ்வொரு கோவிலுக்கும் போதுமான அளவுக்கு சொத்துக்கள் இருக்கும். அந்த சொத்துலேருந்து போதுமான இன்கம் வர அளவுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க நம்முடைய பெரியவர்கள். அப்போ அந்த வழிமுறைகளை ஒழுங்காக பராமரிக்க வேண்டியது முக்கிய கடமை. அப்படி வரக்கூடிய வருமானத்தை எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது இங்கே காலங்காலமாக நடக்கக்கூடிய வேலை. அப்போ இந்த அறநிலையத்துறை என்ன பண்ணணும்னா, ஒரு கோவிலை எடுத்தால் அதனுடைய வருமானத்தை சரியாக முறைப்படுத்தி அந்த வருமானத்தின் மூலமாக சேவை செய்ய முற்படணும். ஒரு பக்கம் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்க முற்படணும், இன்னொரு பக்கம் மக்களுக்கு சேவை செய்ய முற்படணும். ஒரு மனநலம் சரியில்லாத குழந்தைகளுக்கான காப்பகம் நடத்தலாம், ஒரு மனநலம் சரியில்லாத பெண்களுக்கான காப்பகம் நடத்தலாம், இல்லை அனாத குழந்தைகளுக்கான காப்பகம் நடத்தலாம், இல்லை ஊனமுற்றோருக்கு தேவையான உதவிகள் செய்யலாம். இது எல்லாமே சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய, வறுமை நிலையில் இருக்கக்கூடிய, ஏதாவது உதவி கிடைக்காதுன்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யும். இதன் மூலமாக
இந்த வருமானங்கள் மூலமாக. அது சேவை. ஒரு பக்கம் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கணும், இன்னொரு பக்கம் சேவையை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இந்த ரெண்டையுமே இந்து அறநிலையத்துறை செய்யவே கிடையாது. இத்தனை 50 வருஷங்கள் எடுத்து பாருங்க, இந்த ரெண்டுக்கு என்ன அர்த்தம் கூட இந்து அறநிலையத்துறைக்கு தெரியாது. சரி, வருமானத்தை தான் இந்த அளவுக்கு மோசம் பண்ணாங்கன்னா, இன்னொரு பக்கத்து கோவிலும் பெரிய லெவலில் மோசம், நாளுக்கு நாள் மோசமாகிடுது. நீ எந்த ஒரு கோவிலை வேணா எடுத்துக்கோங்க, எடுத்துக்காட்டு எந்த ஒரு கோவிலை வேணா எடுத்துக்கோங்க, அந்த கோவிலை நிர்வாகம் பண்றது இல்லையா, அந்த கோவில் நிர்வாகம் பண்றதுல மிகவும் அதிகப்படியான தொழில்நுட்பத்தோட, அது சார்ந்த தொல்லியல் ஆய்வோட, அது சார்ந்த முனைவர்களோட நம்ம முன்னின்று அந்த கோவில்களை பராமரிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு தூணு பெரிய அளவில் நகன்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தூணை சரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு அதுலேயே இருக்கக்கூடிய துறை சார்ந்த வல்லுநர்களை கூப்பிடணும். நம்மளால போய் கம்பி ஒரே குத்தி ஊட்டி வச்சிரும். அது எவ்வளோ வயசு? சுமார் 1800 2000 வருஷம் பழைய கோயிலை எப்படி பராமரிக்கணுன்றத நீங்க தாராளமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பண்டைய கோவில்கள் இல்லை பண்டைய நாகரிகங்களை எப்படி அவங்க பாதுகாக்கிறாங்கன்னு நீங்க தேடி பாருங்க. அதுக்குன்னு வல்லுநர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சா சொல்லுவாங்க. ஏன்னா அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அதை பராமரிக்கும் போது தேவையான அணுகுமுறைகள் ஏதாவது ஒன்றில் கொஞ்சமாவது கவனம் செஞ்சுருக்காங்க கிடையாது. சின்ன பிரச்சனையா சிமெண்ட்டை அப்படியே குழப்பிட்டு ஒரே அப்பு அந்த இடங்கள் ஃபுல்லாமே. இது நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ட்ரைனேஜ் போற, அதாவது சாக்கடைகள் வெளியே போகல, அந்த இடத்துல சாமி சிலைகள் இருக்கு. அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் மோசமாயிருச்சு. கோயில் நிர்வாகத்தில் கூட உண்டியல் காசை என்றதுக்கு மட்டும் தான் இந்து அறநிலையத்துறை. நீ இந்து அறநிலையத்துறைய ரெக்கார்டு எடுத்து கேட்டு பார்த்துக்கோங்க. கடந்த 25 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு சிலைகள் இருக்குது, அந்த சிலைகள் எந்த காலத்தை சேர்ந்தவை, அந்த சிலைகளுடைய பாரம்பரியம் என்ன, அதோட பின்புலம் என்னன்னு கேட்கலாம், தெரியவே தெரியாது. எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஒரு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய சிலைகள், மூலவர் சிலைகள் ஆரம்பிச்சு எல்லா சிலைகளுடைய கணக்கும் கிடையவே கிடையாது. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் சொத்தை மட்டும் அவங்க கொள்ளையடிக்கல, கோவில் நிர்வாகத்தையும் மோசமா இவங்க பராமரிக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு நாளுமே இந்த கோவில்கள், இந்த சக்தி தலங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் சிதலமடையும். நாம என்ன பண்ணோம்னா கோவிலுக்கு போறோம் வரோம், கோவிலுக்கு போறோம் வரோம், அதை பற்றியான பெரிய லெவலில் ஒரு ஈடுபாடே கிடையாது. ஏன்னா அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளை ஈடுபடுத்திக்கிற கிடையாது. அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம வீட்டில் இருந்து யாராவது ஈடுபடுறாங்களா? கிடையாது. அது அரசு ஈடுபடுது. ஆனால் நமக்கும் அதுக்குமான தூரம் அதிகமாயிருச்சு. இதுவே ஒரு பள்ளிவாசலோ இல்லாட்டி ஒரு சர்ச்சோ அவங்க தான் அங்கே ஈடுபடுறாங்க. அப்போ அதன் மீது அவங்களுக்கு அதிக கவனம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே அங்கே போய் வராங்க, அதனுடைய நிர்வாகத்தை தனக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்துக்களுக்கும் இந்து கோவிலுக்கும் இடையான இடைவெளி இருக்கு இல்லையா, பெரிய லெவலில் அதிகரித்து வரும். இதுதான் இந்த ட்விட்டில் சத்குரு அவர்கள் சொல்லிக்கக்கூடிய முக்கியமான செய்தி. நான் ரொம்பவும் சுருக்கமாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்குது. சுமார் 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவிலோட நிலத்தை எழுதி வாங்கிட்டு அதில் ஒரு ஸ்கூல் கட்டினவன், அந்த ஸ்கூலை கட்டின 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி என்ன கொடுத்தானோ அதை விட ஒரு 500 ரூபா கூடுதலாக வாடகை கொடுத்துருக்கான். ஆனால் அந்த ஸ்கூல் மூலம் எவ்வளோ சம்பாதிக்கிறான்? லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கான், கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கான். ஆனால் வருமானத்தில் 1 லட்சம் கூட உருப்படியாக அந்த கோயிலுக்கு விட மாட்டான். இப்படி மாநிலம் முழுவதும் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஸ்கூலு காலேஜில் இருக்க அதில் ஏதாவது தனியார் வச்சுருக்காங்க? கிடையவே கிடையாது. நிறையா ஸ்கூலுமே எதுக்கு கீழே இருக்குன்னா இந்து கோவில்களுடைய அந்த நிலங்களில் தான் இருக்குது. ஸ்கூல் மட்டும் கிடையாது, கல்லூரிகள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்டது அப்படிதான். ஆனால் அதுக்கான வருமானத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த கோவில் கொடுத்தாலும் கிடையாது. அந்த கோவிலுக்கு அவ்வளோ சொத்து இருக்கும், ஆனால் பராமரிப்பு இல்லாமல் பூஜை செய்வது கூட காசு இல்லாமல் நிற்கும். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்து அறநிலையத்துறை தான். இப்போ என்ன சொல்றாங்க சத்குரு போன்றவங்க, இந்த எல்லாமே ஒரு முறை செய்யப்படும். இதில் நான் கூடுதலாக ஒரு விஷயம் சேர்த்தே சொல்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிர்வாகம்ன்றது கூடுதலாக ஒரு ஆடிட்டரை வச்சு நிர்வாகம் ஆகணும். அதாவது இங்கே எவ்வளோ வருமானம் வருது, செலவினமாகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கோவிலும் கிடையாது, எந்த இடமா ஒரு ஆடிட்டரை போட்டு கவர்மெண்ட் ஒன்று பண்ணுதுன்னா நம்ம பிரைவேட்டாக ஒரு ஆடிட்டரை போட்டு அதை நம்ம ஆடிட் பண்ணாதான் அந்த விவரத்தில் நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் தெரியும். நீங்கள் நான் இப்போ சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் எடுங்க, கடந்த 45 வருஷத்தில் இங்கே எத்தனை கோயிலுக்கு தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டர் நிர்ணயம் பண்ணி அவங்களால எத்தனை ஆடிட்டிங், அதாவது எத்தனை நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணக்கு வழக்கில் சரி பார்த்தாலும் சொல்லுங்க? கிடையவே கிடையாது. அது ஏன் நான் இப்போ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த கோவில்கள் எல்லாமே கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் அரசியல்வாதிகள் சும்மாவே அடுத்த சுத்தமாக கையை வைப்பானுங்க. இது கேள்வி கேட்க ஆளே இல்லாடா, என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அந்த நிலைப்பாடுல பல கோடிகள் அடிச்சு வலிச்சு நக்கிட்டு போயிட்டான். இதுதான் உண்மை.
இன்னைக்கு நாம இந்த கோவில்களை காப்பாற்றப்படவில்லைனா, இந்த கோவில்களை நாம சரியா மீட் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, இதன் மீது அக்கறை காட்டலைன்னா இன்னும் சில காலங்கள்லேயே நாமளே இந்த கோவில்களை கண்டுக்கிறாம அழிச்சிட முடியும். அழிகிற நிலைமையில தான் இங்கே இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வேற யாரும் கிடையாது, இங்கே ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தான். இங்க என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்குரு அவர்கள் இந்த ட்வீட் பண்ணதுமே கொஞ்ச நேரத்திலேயே திமுகவுடைய குறிப்பிட்ட எம்பி என்ன பண்றாருன்னா, அவருக்கு மிரட்டல் விடும் தோணில இன்னும் 4 மாசம் தான் இருக்க, பொறுத்துருங்க பார்ப்போம். எப்படி 4 மாசம்? இது எல்லா பேருக்குமே, இது எனக்கு சமீபத்தில் 4 மாசம் தான் நாங்கள் வந்துடுவோம் ஆட்சிக்கு, 4 மாசம் தான் நாங்கள் வந்துடுவோம் ஆட்சிக்கு, அப்புறம் பாருங்க உங்களை. அதே மாதிரி யாரோ ஒரு ஆன்மீக பெரியவரை 4 மாசம் தான் இருக்கு வந்து பார்த்துருவோம். இது எதுக்கு இப்போ நீ அரசியல் ஆக்குற? எதுக்கு இந்த அரசியல் பார்க்குறேன் நான் கேட்குறேன். அப்போ திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, ஓப்பனாகவே இங்கே இந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, இந்து ஆன்மீக பெரியவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாருமே குரல் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்போ திமுக நினைக்கிறான்னா, திமுகவுக்கு பின்னாடி இருக்கிற அனைத்து சக்தியுமே நினைக்குது இந்த பிரச்சனை வெறும் கோவிலுக்கான பிரச்சனை மட்டும் யார் தயவுசெய்து நினைச்சிடாங்க. இந்த பிரச்சனை கோவிலுக்கு ஏற்பட்டிருக்குன்னா மறைமுகமாக செய்தி என்னன்னா, இங்கே ஒரு இந்து ஆன்மீக பெரியவர்கள் இருக்க முடியாது. நீ இந்து ஆன்மீக பிரிவு முன்னுக்கு வந்து வச்சுக்கவே, நீ கையை பிடிச்சிருத்த, நீ காட்டு யானையில கொண்டுட்ட, நீ இடத்த ஆக்கிரமிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல என்ன மாதிரியான கேஸையும் நாங்கள் ஃபைல் பண்ண முடியும். இங்கே இந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரும் வரவே கூடாது. நீங்க வளர்ந்தீங்கன்னா உங்களை அழிக்கிறதுக்கு ஒரு சக்தி இங்கேயே இருக்கு. அது அரசியல் கட்சிக்கு பின்புலத்தில் இருக்குது. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இது கோவிலுக்கு மட்டுமான ஆபத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து ஆன்மீக பெரியவர்களுக்குமான ஆபத்து தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இங்கே இந்த ஆன்மீக பிரிவுகள் வம்புக்கு இழுத்து ஒரு அரசியல் நடக்குது. உங்களுக்கு பிடிக்காம நீங்க விலகியே நின்றாலும் கூட இங்கே அரசியல் உங்களை மையப்படுத்துது. ஏன்னா இங்கே அந்த ஆன்மீகத்தை ஒழிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் தெரியுது. அது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு இடத்துல இந்த ஆன்மீக பிரிவு மேலே வராருன்னா அவரால் அந்த சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் நகரங்கள் இருக்கக்கூடிய மக்களை இழுத்து பிடிச்சு வைக்க முடியுது. இந்த ஆன்மீக பெரியவர்களும் கோவில்களும் இந்த ரெண்டும் தான் மதம் மாற்றத்துக்கு பெரிய பிரச்சனையே. இவங்களை ஒழிச்சு கட்டிட்டு வச்சுக்க மதம் மாற்றது ஈஸி. அந்த கும்பலுக்கு அது ஒரு பிசினஸ் கும்பல். அந்த கும்பலுக்கு இங்க ஆன்மீக பெரியவர்கள் வரவே கூடாது. நான் இவர் அவரும் சொல்லவே இல்லை. இந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரும் குரல் கொடுக்கூடாது. அது சொல்லி எவன் பெரிய ஆள் வரவே கூடாது. இறுதியா நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு காலத்துலலாம் கோவிலில் கொண்டு போய் நம்ம நேர்த்திக்கடனா ஒரு கோழியை விட்டாலோ இல்லாட்டி ஒரு மாடை விட்டாலோ அது ஒரு கணக்கு இருக்கும். கடந்த 50 வருஷம் எடுத்து பாருங்க, அந்த கணக்கெல்லாம் பெருசளவு இங்கே கிடையவே கிடையாது. கோழியை விட்டு அடுத்த நிமிஷம் பிடிச்சிட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு கோவிலுக்குள்ளேயே. கேட்டா இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரனே டெண்டர் எடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. கோவில் எதுக்கு விடுறோம் நம்ம கோழியை? அங்கே அது இனப்பெருக்கமாகி பெரிய லெவலில் ஒரு பண்ணை மாதிரி சேரும். இப்படிதான் பசு மாடுகள் நம்ம விடும்போது சரி, அங்கே கோசாலைகள் இருக்கும், இந்த பக்கத்து கோழிகள் இந்த பறவைகள்லாம் விடுறோம் இல்லையா, அந்த பண்ணைகள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், உடனடியாக அதை அறுக்கிறதுக்கு கசாப்பு கடைக்கு அனுப்பி விட்டுறது. இப்படி ஒரு நிலைமையில மேனேஜ்மெண்ட் போயிருச்சு. அது முழுக்க முழுக்க கொள்ளையர்களின் கூடாரமாக மாறி இருக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்து ஆன்மீக பிரிவுக்கு ஒரு பெரிய ஆபத்தே உருவாயிருக்கு. இந்த ரெண்டையும் சரியா நீங்க சமாளிக்கணும்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து ஆன்மீக பெரியவர்கள், இந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய பெரியவர்கள் அனைவருமே ஒரு அணியில திரணும். இவங்க எல்லாம் செய்ய வேண்டியது அரசியல் அல்ல. நான் அரசியல் செய்ய நான் சொல்லவே இல்லை, இந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்லவே இல்லை. நீங்க எல்லாம் மக்கள்கிட்ட செய்ய வேண்டிய விழிப்புணர்வு, இந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மதிப்பளிக்காத, அதை அவமானப்படுத்தக்கூடிய கற்பர் குற்றம் போட்ட அமைப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. உங்களுடைய ஆன்மீகத்தை மதிக்கக்கூடிய, உங்களுடைய ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் அவங்கள தேர்வு செய்ய முற்படுங்க. இங்க அனைத்து விதமான ஆன்மீக நம்பிக்கைகளும் மதிக்கப்படணும் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இங்களுடைய ஆன்மீக பெரியவர்கள், இங்களுடைய ஆன்மீக பற்றாளர்களுக்கு நான் வைக்கக்கூடிய முக்கியமான வேண்டுகோள்.